செம்பரையும் கூட்டி அடைக்கிறதா? சாமி வந்துச்சு. இந்த ஜாமி ஆலயத்துக்குள்ள போகாது, பொம்பளை வாடகை எடுத்துதான் போகும். ஏண்டா மொட்டு முண்டை, எந்த ஜாமியாவது கப்பலும் இங்க ஆடி போவானா? கப்பலிங்னா என்னங்க சார்? உள்ள வந்து குனி செல்ஃபி எடுத்து அனுப்புறேன். எதுக்கு குனி? நீங்க காமி, இங்க தான் லைட்ல போட்டுருக்காங்க. இருப்பா சாமி, ஏன்னா அழகு மலையான் பக்கத்துல தான். யார் அவரு? கருப்பசாமி வேஷம் போட்டு. பொறுமசாமி 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 இருத்தா, உனக்கு ஏதாவது வரம் கேட்பேன், பேசாம இருக்கு. ஏன்னா சாமியை குறைச்சி வரக்கூடாது, நானும் கோடாங்கிதான். ஆணி இது குத்த போறா. சாமி வந்து ஆடுறது அண்டால, நீ எதுக்கு ஆடுற? மெதுவா ஆட்டு, ஆணி குத்துதுனே அரைஞ்சே வருவேன். நங்கு நங்கன்னு குத்திக்கிட்டு இருக்காதா, காசு தர மாட்டேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ். வந்தது யாருப்பா? வந்தது யாரு? உன் கண்டுதா பூரா. ஐயா உன்னி நினைச்சிட்டேன், சாரி. மடுவு லேசா விலைய இருக்குமே, சாரி ப்ரோ. உணர்ச்சி வசை போட்டு கம்பு கூட்டு மசர்லாம். அப்பா, உன் பிள்ளைய தப்பு செஞ்சாலும் நீ எப்படி 18ஆம் படியானே இருக்கணும். வந்தது யாருப்பா? வந்தது பிள்ளையாருப்பா. பிள்ளையாரா? நான் என்ன சாதாரண ஆளா? கோடாங்கி வேற விட மாட்டேன். பிள்ளையாரு தும்பிச்சங்கையில எப்படி பேசும்? பிள்ளையாரு எந்த காலத்துல பேச்சு? இப்ப சொல்லு. ஓமையா? பிள்ளையார் வந்து தும்பிச்சங்கைய பொழந்து கூட தண்ணி விடுதான். போ போண்டு அந்த போ. ஐயோ, என்ன ஏப்ப விடுறாரா இல்ல நீ பழிக்கிறாரா? ஏய் ஏய் ஏய், ஆணி உள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. வெட்டியா ஏய் போட்டு யாராவது கையில பண்ண ஆணி குத்த போது பாத்துட்டே இருக்கு. ஐயோ பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. என்ன மயத்துக்கடா? அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய நோக்குனேன். நான் எவ்வளவு சரி கட்டு தாயம் போட்டு வச்சிருந்தேன், 2 போட்டு குத்தி விட்டுறேன். தாயம் போட்டா நான் நாவ கூட போடுறேன். வாடா தோக்கர் வாடா. வாடா ஒரு கிங்கு வாடா. வாடா ஒரு மூணு. 2 பேரும் இதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிட்டீங்களா? உன்கிட்ட ஏய் அந்த வாரு. அதுக்கு அடுத்துக்கறாம எவே இருந்திருக்கீங்க. பத்தியா எரச அடிக்குது பாரு. பத்தியா தண்ணிய தொளிச்சு ஒரு இடிய பத்த அவைக்கிறான் பாரு. பத்தியா அதுக்கு தான் இருக்கு. இதுக்கு போய் அது வாயில புளுத்து புளுத்துறா. பாத்துரு, உன் கிளியாஞ்சட்டி எப்படி எரிச்சிருவேன். வாயில துணி வைக்கவா? ஏய் எச்சி வைக்குதாம்டா வெண்ணமேனே. எச்சி தரக்கே புளுத்து. பொறுமசாமி பொறுமசாமி. பொறுமசாமி போடா. உன் பெரிய பல்ல போ, அந்து போடி. ஏய் எந்த பொம்பளையாவது ஆம்பளை சண்டை ஓரமோ நீ போனேன்னா சண்டையை விட்டுக்கிட்டு கொத்தாவும் பூராமே அழிச்சு போக முடியும். என்ன சொல்ல வந்த சொல்லு போட. பூ ஆத்து புருவே. பூ ஆத்து புருவியா? பூ ஆத்து. ஏய் மொத்தா என்ன ரொம்ப பேச போட்டு வச்சுக்க. குச்சி பிரே குச்சி பாத்துக்க. நான் சட்டை விட்டேன் மிஸ்டர் எலிமுண்டை. தலைவா தலைவா எங்க இருந்த தலைவா? அதையே செய். சூடு போட முடியல. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஆவுந்துருச்சு. மாமா மாமா, உங்க 2 பேருக்குள்ள காசு பிரச்சனையா? எல்லாமே உங்க கப்பலிங் பிரச்சனை. இவங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க 2 பேரும். ஐயையப்பா, நான் பிரச்சனை பூட்டி வச்சிட்டுல வந்துட்டேன். ஆடம் பேதுறா இருப்பா. ஏய் நாத்தா பொளந்துறேன் பொளந்து. என்னாச்சு? கோவமா பேசுறீங்க அண்ணே? உங்களுக்காக தானே நான் அவட்ட சண்டை போட்டேன். அவன் குணமே நல்ல ஒம்பள வந்ததுக்கு நீ இதுலயே ஏத்துவ. அண்ணே அண்ணே அழுகாதீங்க. அண்ணே நாத்தாட்ட நான் போனேன். ஏய் அண்ணனா உனக்கு அம்மாயா ஆத்தா? அம்மா அம்மாட்ட தான் பால் கொடுத்தா. ஏய் தெராமத்துல இருந்து வாங்கப்பா, கொலக்கத்துல உள்ள போயிருவீங்க கொஞ்ச நேரத்துல. ஏய் கருவனூர் பாம்பு. ஏய் கருவனூர் பாம்பு வெளிய வரே, உன்னை மண்டை உடைக்குவா. கருவனூர் பாம்பு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பெரியல மதிச்சேன் பாவா மாதிரி பாடுறதுக்கு வந்துருவா. வந்து மரியாதை எனக்கு பசு பாம்பு பாம்பு தானே பாவா. பாம்பு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பாவனை போட்டோம். பாம்பு தானே அந்த ஏய் பாம்பா பாம்புவா? பாம்பா பாம்புவா? பாம்பு தான். பாம்பை புடிச்சுக்கிட்டு போ. ஊரு என்ன சண்டை? என்ன சண்டை? சண்டையா உடச்சு போடுவேன்.
அरे வாங்க காசு கொடு அண்ணே 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 என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அண்ணே 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 உங்க கிராமத்துல புடிச்சுக்கிட்டு ஏதோ அண்ணே 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 அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையா இப்ப நல்ல நான் என்ன சொல்றேன் இவனும் பொட்ட வரைக்கும் முட்டதேன் அங்க வந்து ஓண்ட கேட்கறவர் அந்த பிள்ளைகிட்ட போய் கனங்கத்த மீனும் வாங்கி மருமணியா மீனும் வாங்கியா அண்ணே கொதிக்குது அது கொதிக்கு தூத்துக்குடி கொத்தனாரு போட்டு குத்தனார் பக்கத்துல பாம்பு அவர் என்னமோ சொல்ல வராரு இவர் வாயை பொத்தி போறாரு என்ன சொல்ல அதை வந்தீங்க என்ன சொல்ல வரானா என்னது உன்னை படுக்க பாட்டேன் சொல்றேன் இப்படி குச்சி குச்சி அவசரேன் இப்படி குச்சு குச்சுனா என்ன இங்க வா இங்க வாங்கி அது தெரியாமையா புரியுற மாதிரி சொல்லு அது தெரியாமையா ஒரு ஈத்துன்ற தெரியலையேங்க நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து ஒண்ணு ரெடி பண்ணுவேன் பக்கத்துல பாம்பா சொல்றேன் புரியலையே புரியல அவர் சொன்னது எனக்கு புரியல தெரியலையா உங்க பக்கத்துல பாம்பு உங்க திருவாரூர் ஒரு தடவை எடுத்து ஓதுங்கள் அந்த பிள்ளை பாவம் தெரியாம கேக்குது என்னன்னு கேக்குது ஏங்க இங்க வாங்கனே உங்களை பார்க்கறது ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது முத கப்ளிங்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க தெரியாதா போட ஐயா ஒரு தடவை கப்ளிங்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க நான் ஜெயா ஜெயா நாடகம் நண்டு ஜெயா காலையில வேற லோன் கட்டணும் ப்ளீஸ் ஜெயா எனக்கு ஜெயா தெரியும். பூ போட்ட சட்டியை நான் என்ன கும்புறேன்னு நீங்க அவுத்து நிக்கிறீங்க நீ ஒரு சிவப்பு சட்டி தானே நீ ஒண்ணே மாதிரி ஒண்ணே போட்டுருங்க சட்டி போடுறதுங்க நான் பெட்டு போட எடுத்திருப்பேன் கப்ளிங் என்றால் ஒரு நாட்டுக்கு ஏதோ சொல்ல வராரு இவர் கேட்க சரி இங்க வாங்க இங்க வாங்க 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 அவர் கப்ளிங்னா தானே என்ன சொல்லக்கூடாது ஓசுனா என்ன ஓசுனா ஓசை ஏன்ட்ட இருக்கு என்னது அவர் என்ன சொல்றாரு அண்ணே ஓசு ஒன்ட்டு எங்கன்னு இருக்கு தம்பி இரு நான் சொல்றேன் ஜெயா எவ்வளவு பெரிய மாடி வீடு கட்டினாலும் பைப்புகளை நேராக ஸ்க்ரூ போட்டு அடிக்க வேண்டும் ஆமா நேராக ஒரு இடத்துல ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் கீழே ஊத்திரும் உன் உடம்புல நல்ல வேலை ஏன் இப்ப வாய் உளருது நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம் உன் கப்ளிங்ல நான் ஓத தருகிறேன் ஓட்ட இருக்குது கப்ளிங் ஏட்ட இருக்குது ஓட்டு செய்யாக்காவா வாங்க மச்சான் மச்சான் கும்புறேன் மச்சான் என்னையா மச்சாங்கிற போது அண்ணன் என்ன இப்ப மச்சாங்கிறா போட போடாதா இங்கே நகைச்சுவை நடி நடந்து கொண்டிருக்க நம்ப அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணில் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துறார் தம்பி ராதாகிருஷ்ணன் நல்லாசையோடு கிராம பாணியில பேசி அசத்தும் மருதமணி அவர்களுக்கு லட்சுமி ஸ்டோர் ஊமச்சுகளும் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. போட்டாங்க எனக்கு தான் முத போட்டாங்க எங்களுக்கு ரெண்டாவது போட்டாங்க உனக்கு முத போட்டுறாங்களே இங்க இருக்க இளைஞர் பூராமே நினைப்பாங்க என்னது எப்படியாவது உங்க அப்படிங்கள ஓத தருவேன் உங்க அப்படிங்கள இங்க இருக்க அத்தனை இளைஞர்கள் எத்திய ஒழுங்கு தெரிவாங்க அவன் என்ன சொல்லுகிறான் என்ற உன்னை அத்தனை மீறியும் கூப்பிட்டு ஒரு பொட்டல்லே நிறுத்தியோ டான்ஸ் ஆட விடுவாங்களா இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட செனையாக்க சொல்றாங்க செனே இங்க வாடா மகன் என்ன சொன்ன செனையா நீ உள்ள வாடி உன்னை வச்சுக்கிறேன் மருதங்குடி ஆவுடையம்மன் கோவில் பங்குனி பங்காளியா பங்காளி வரத்துகுளம் பி கண்ணன் பிரிண்டிங் பிரஸ் சார்பாக கொண்டாடு. ஏன்னா அன்னை ஊர்ல தான் உங்களோட குலசாமி இருக்கு. ஆமா, எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் படத்தக்களும் இதுல இருந்து தெரியுது நல்ல வயலுக்கு எந்த பொம்பளையும் அமைய மாட்டான். ஐயோ அந்த அவன் பாரு எய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கேன். நீ நாளைக்கு காலை தூக்கு ஒன்னே தூக்கட்டும்.
இந்த இந்த துணியை ஊத்தும் போது இந்த துணியை ஊத்து விடு. வேணாமா உனக்கு? பழைய துணியே உதவும். நாடகத்துக்கு வந்தியா அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண வந்தியா? நான் தான்டா ஓனரு. நீ ஓனர் ஓரமா உட்காரு தம்பி. வண்டியை நான் ஓட்டுறேன், நீ எது கஷ்டப்படுற? அதுல தேடு கீடு போடும் போது இடிக்கேன். இடித்தாலும் பரவாயில்ல, நான் பஸ் கீழே பதுவா போயிடுறேன். கலைவன் திருந்த மாட்டான். உருட்டுக்கிட்டே போயிடுவேன். நன்றி சொல்லணுமா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் வால்யூம் ஏத்துப்பா. ஹலோ, கங்காரு வை லைட்டா. கங்காரு இல்லடா, அது ஆஸ்திரேலியா நாட்டினுடைய விலங்கு. கொஞ்சம் இது வை, கிரீமும் டொங்கும். இது என்ன கிரீமு டொங்குன்னா? ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்களா? ஊம்பர் மாப்பிள்ளையே பட்டணம் தெரியாம தான் திருக்கிட்டு இருக்கேன். லூசு முண்டை, அது ஊப்பர். ஊம்பர் இல்ல. ஏதாவது செய்யி. ஏய் ஒண்ணு. ஐயோ தம்பி ராதா, ஐயா இந்த கொரோனா நாடகத்துக்கு போறேன். இது நன்றி சொல்றேன்டா. இருடா தம்பி, இந்த கொரோனா நாடகத்துக்கு போறேன், எனக்கு சம்பளம் வேணாம் தம்பி. ஏன் இதை எப்படியாவது எனக்கு சம்பளமே வேணாம். அவரை இன்னும் எத்தனை நாள்? 5 6 மாதம் 6 மாதம் 18 180 நாளைக்கு எனக்கு சம்பளமே வேணாம். ஐயோ இப்பதான் குலசாமிக்கு புடிமண் எடுக்கிறேன். உன்னை எப்படியும் குதிரை நம்ம கண்டு இன்னைக்கு தொட்டி கட்ட பாக்குறா. ஒண்ணு இந்த மருதங்குடி ஐயனாரு அந்த மாரியத்தா தீச்சட்டியா எடுக்க பாக்குறான்டா. நீ என்ன குதிரை வாஞ்சாலும் உங்காலு எடுத்து வைக்கிறமுடா. மனுதனா பிறந்தா ஒண்ணு சண்டையில தாகணும்டா. இல்லைன்னா அண்ணே அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. அண்ணே சண்டையில சாகணும் இல்லைன்னா நீ போடா. தாய் கொஞ்சம் பக்கத்துல வா தாயி. பக்கத்துல வா தாய். காலோட கொண்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணு. முண்டமா கூட தீட்டேன். ஐயோ இவன் திருந்த மாட்டேன். ஐயோ இப்பதான் போட்ட மாத்திர வேலை செய்யுது. முடிஞ்சு சொல்லி அவ்வளவுதான். நரம்பு தலைச்சு முடிஞ்சு. ஐயோ விடத்தக்குளம் கிராமத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். விடத்தக்குளம் இளைஞர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பாபு பாபு உனக்கு உன் கோடான கோடி நன்றி. அவங்கள காலைல என் தம்பி ராதாகிருஷ்ணனுக்கு காலைல என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. தாய் மீனாட்சி காப்பாற்ற மாட்டா, என் தம்பி ராதாகிருஷ்ணன் காப்பாத்துவாரு. காப்பாத்துறது மட்டுமா, நம்ம 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஏசி கார்ல கூப்பிட்டு வந்து வேணும்ன்ற ஹோட்டல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து இப்படி அழகான பொம்பளை பிள்ளை எனக்கு சரி கட்டி விடுறான் பாரு. ஆமா, எல்லாம் சரிதா. சரி கட்டி விடுறாங்க. அவர் எதை சொல்றாரு? மாமா 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 யாரா மாமா? இன்னைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சாப்பிட சாப்பிட நீ சம்பளமா வேணாம். நான் என்ன சொல்றேன், வேலைக்கார ஜாமா உள்ள இருந்தா என்ன வெளியில இருந்தா என்ன? ஆமா எவன இருந்தா நன்றி சொல்லுடா. நன்றின்னு சொல்லலையா? எங்க நீ இருக்க இந்த பக்கம் ஒழுகுது. நீ வந்தல இருந்து இப்படி சொல்லு வடிச்சுதான் பேசிட்டு இருக்க. ஐயோ உன்னை பார்த்தாலே பூரா ஒழுகுதே. பூரா ஒழுகுதே. அதுக்கு ஊட வந்து மாட்டுக்காரனே பாஞ்சு குடிச்ச மாடு. ஆமா, மாடு தள்ளீடுக்குள்ள இறக்கிட்டா மாடு ஒதுங்கிடும். யார் அவர்? மாட்டு டாக்டரா? எங்களுக்கெல்லாம் மாலையாடி மரியாதை செலுத்திய விழா கண்டியர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை ஊராக வந்து ரசிக்கக்கூடிய எனது அன்பு உயிர்களுக்கும், இளைஞர்களது எங்களோட உயிரே. இளைஞர்கள் இல்லை என்றால் உண்மையிலேயே எந்த ஊருக்கு போனாலும் கடல் மாதிரி கூடக்கூடிய இளைஞர்கள் எங்கள் இருவருக்கும் உயிராக இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி என்றேன். வணக்கம். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய மருதங்குடி மண்ணில் பிறந்து இங்கு வாழக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய மைக்குடி கடமாட்டுக்காரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு கலைக்குண்டாரும் நன்றி நன்றி வணக்கம். கண்ணங்கத்த மின்னோ வாங்கி புள்ள மின்னோ வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச உள்ள சமைச்சு வச்ச ஒதுக்கிறது 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 ஒதுக்கிறது
கனகத்தோடு மீது வாங்கி ஏன் அவ்வளவுதானா? ஐயோ ஐயோ உன்னை நினைச்சா எனக்கு பூரா ஆவியா பறக்குதுடா. ஏய் போடா, ஏய் நீ போங்கப்பா போங்க. டிக்கெட் எடுத்துட்டு போய் தானே சில்லறை வாங்குறேன். டிக்கெட் எடுத்தேன், சில்லறை வாங்கி விடு. நான் கிஸ் பண்ணி அவர் திருப்பி கொடுத்தா நான் தூக்கி உள்ள போட்டேன். எதுக்குள்ள போட்டுருக்க? எவன் இருந்து பாத்துக்கிறா? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி என்னது? தூத்துக்குடி கொத்தனாரு எனக்குன்னா அதெல்லாம் தெரியாத விஷயமா? நான் கண்ணில் தூசி ஒன்று வச்சு தெரியாம மாட்டேன் ப்ரோ. ஏங்க அந்த புது பாட்டு பாடுங்க நீ. உங்க பாட்டுக்கு நான் ரொம்ப அடிமை. அப்படியா? சாங் சூப்பரா பாடுவார் மாமா. என்ன பாட்டு? இந்த என்ன பாட்டு? அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஏன்னா அந்த பாட்டுக்கு அப்படியே நீ சைஸா நீங்க பாருங்க. உன் திமிண்டு முடியா அப்படியே? அடே, நீ பாடுங்க, பிள்ளை ஆட சொல்றேன். நீ அன்னத்தை பாத்தியா? போடா. ஏய் இவன யாரும் வீச்ச கொடுத்தா இவன் வந்து மின்னு காட்டலாம்டா. உன் திமிண்டு முடிய கொஞ்சம் போப்பா சாமி. அது கட்டி சேர்ந்து வச்சு அந்த திமிண்டு முடிய வச்சுன்னு கட்ட முடியாது தாயே. அங்க என்ன போய் அத்தா பிறந்துருவேன் போந்து இல்ல. ஆல்ரவுண்ட் உன் கொட்டை உழைச்சு விடுவேன். என்ன கொட்டை? அண்ணா உங்க நாங்க ஒண்ணுக்கு 2 வரைக்கும் நீ கம்பெனி கொடுக்குறியா? குத்தி ஓட்டு புடுவேன். அத்தா தாயி நான் ஸ்ட்ராங். நீ அப்படியே தூண்டு முடிய. அண்ணன பாத்தியா ஐயோ ஐயோ ஆண்டவே உனக்கு இப்படி ஒரு திமுண்டு முடிய படைக்க கூடாது. என்னது படைக்க கூடாதா? ஐயோ அது அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஐயோ பாட்டு பாரு. அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஐயோ பூரா ஆடுது. அந்த மணி பூரா ஆடுதுன்னு சொன்னேன். அன்னத்தை பாத்தியா அப்பப்ப பெரிய வீச்சை கொடுத்தவங்க இருக்க பின்னாடி அன்னத்தை பாத்தியா அத்தாத்தியா. அந்த பாட்டுல அட்டாச்சி இவன் ஒரு அன்னைக்கு தண்ணிக்கு வந்தான். அண்ணன் மண்டி போட்டு என்னண்ணே ஒண்ணுது? மண்டி ஓட்டு நல்ல பொண்ணு தானே வாரா. அதா தாத்தா தாத்தா ஐயோ மல்லி பூ வச்சு வச்சு அது என்ன நாடு காலம் இல்ல அவங்க அப்ப கவுன ஒத்தனாரா அப்படி யோகமா இருந்திருக்கு. நான் ஏதாவது என்கிட்ட இருட்டுக்குள்ள ஒத்துந்திருக்கியா? இருட்டுக்குள்ள என்ன பண்ணாரு? இருட்டுக்குள்ள கவுனத்தை ஒத்துந்திருக்கியா? ஆனா அவன் வாய் இப்படி ஒல்லியா வரும்போது ஈச சூத்து மாதிரியே இருக்கு. இப்படியா இருக்கும்? அதை எப்படியா போய் பார்த்தேன்? ஈசைக்கு போய் நான் பாத்திருக்கேன் பாரு. ஏலே ஒரு அளவு இல்லையாடா உனக்கு? ஏங்க அது எப்படி இருக்கு வச்சுக்காமீங்க. எங்க வாய் அதே மாதிரி வச்சுக்காமி. ஏய் அப்படி இல்ல இந்த இது ஜிபி பாரு நாய். பனிமுள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. பனிமுள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. அன்னை பாதுகாக்கவும். அங்க ஒண்ணும் பண்ண முடியல. ஏழப்பையில என்கிட்ட வந்துரும். ஏய் கொன்னப்பையில ஏற்கா ஏழப்பையில என் மாமனை வைக்கிற மரம் மூடு கொத்தன்னா யாரு வாசிக்காதீங்க. அந்த பாட்டு திரும்ப பாடுங்க. மரங்குடி கொத்தனாரு மரம் மூடு
கொத்தனாரு தூக்கு கொண்ட நீட்டுனாரு செய்யப்பிரியா சித்தாளு சிமுண்ட அதுல அடிச்சா ஜெயப்பிரியா திமுத்தாளு தகர தட்டா தூக்கி தந்தா யாருக்கிட்ட ஆளுகளை மண்டையில மூஞ்சி இதையும் பத்தியா மருதமணி கொத்தனாரு ஓட்டிக்கிட்டு அடிச்சு நீங்க ஓட்டிட்டாலும் ஊரு விட்டு ஊரு வந்து சக்கா சக்கா இருங்கடா பெரிய அந்த மணிக்கு கிட்ட வந்து கச்சையில இருந்து வந்த மணி டொண்டு நொன்னு அடிச்சிருவாங்க இவனுக்கு நின்று பார்த்தா தானே தெரியும் அன்னைக்கு உடம்பி இப்படி ஒரு அழகான அல்வாவை படுத்து தொட்டு நக்க கூட விட மாட்டேன்றான்டா அவர் அல்வானி எதை சொல்றாரு தம்பி தம்பி இது வரைக்கும் நடத்ததுக்கு மட்டும் எனக்கு காசு சொல்லவே மாட்டேங்கிற என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்புறம் அவன் கார்ல வரும்போது சொன்னேன் என்ன சொன்னா பெரியாருக்கிட்ட இருக்கு ஒரு அல்வா கடை அல்வா கடை அதுல 1/4 கிலோ வாங்கிட்டு எனக்கு அல்வா கொடுக்கணும்னு சொன்னா அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன்ல அல்வா வச்சு அவர் என்ன பண்ணுவாரு வேற மாதிரி செய்யும் சொன்னேன் வேற மாதிரி என்ன செய்வாரு சும்புலிக்கிடி கிண்டி நத்திந்து நத்திந்து கண்டக்கரு இங்க வா. உன்னை பத்தி அவர் என்னமோ சொல்றாரு நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன அல்வா வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன ஐயா நான் சொல்லு மரியாதையா. என்னமோ நீ சொல்லிருக்க என்னை பத்தி தப்பா இங்க வா என்ன சொன்னேன்னு சொல்லு தப்பா சொல்லல அல்வா வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன அல்வா வச்சு ஐயோ வேணாம் ஏன் இது இவ்வளவு வெக்கப்படுது பூரா வேலைக்கெல்லாம் போறவங்க காலேஜ் போறவங்க பள்ளிக்கூடம் அல்வா யாரு வாங்கி கொடுத்துறாங்க அந்த அல்வா கிடையாது நான் உன்னை இப்ப விரும்புற இடத்துக்கு வந்துட்டேன் இதை கொஞ்சம் வாலி போய் ஹலோ ஹலோ இரு என்ன என்ன பண்ண காலையிலேயே உன் புரிஞ்சு அப்படியே பூலதல் மாதிரி வந்து நிற்பேன் இல்லை மணி சூப்பர் ஐயோ தம்பி அரிப்பூச்சி இங்கிட்டு போறையா திருவிக்கிட்ட அறையவா எதை திருவிக்கிட்டு அறிய போறீங்க கம்பு கூட்ட சரியா உன் வீட்டுக்கு நான் வரும்போது நீ பெட்ரூம்ல தானே இருப்ப பெட்ரூம்ல இல்ல தம்பி மொட்டை மாடியில ரொம்ப வேர்க்கும் இல்லையா அதுக்காண்டி மொட்டை மாடி வீருவான் மொட்டை மாடி 2 கக்கூஸ் இருக்கு அதை வேணா போய் உட்கார்ந்து ப்ரோ நீங்க எதுக்கு தலையிடுறீங்க நான் தானே அம்மா வீட்டுக்காரன் யாரு நீ எனக்கு வீட்டுக்காரனா நீ எல்லாம் எனக்கு புடிச்சனா வந்தா உன்னை விஷத்தை போட்டு கொண்டு போடுவேன் அதெல்லாம் பூரா உறிஞ்சிட்டு தானே பொண்ணு முடியாம வீட்டு வாடகைக்கு விட்டுருக்கேன் ஓடி போய் ஆல்ரெடி பண்ணி ஏ ப்ரோ அப்போ நீங்க அம்மாவதே ஐயோ இல்ல இது சும்மா அட்டுக்கூடி சம்பளத்துக்கு வந்திருக்கு என்ன உங்க புருஷன் சொல்றீங்க கண்டங்கருவ பாம்பா இருக்காரு ஆஹா பாம்பு எப்படி வேலைக்கருவில் ஏறியான் பாரு அது அப்பதான் மோந்து பார்க்க 2 தடவை போய் தூங்கிரும் அப்படியா நான் தூங்கிடுவேன் நீ வேலையை பாரு ஏலே நான் என்ன கடைக்கார வேலைக்கு சேர்ந்தேன் சரியா சாப்பிடு சாப்பிடு நான் சாப்பிடு சமோசை சமயத்து உன்னோடு காராப்பொண்ணு காராப்பொண்ணு வெள்ளை பூண்டு முட்டை பத்தியா கிரு கொண்டுட்டே எப்படியும் ஆத்து மண்ணை அல்லாம விட மாட்டேன் அதுக்கு தாண்டி பக்கெட்டை கொண்டு வர்றேன் கைய ஆத்து மண்ணு பொதக்குன்னு அள்ளி லாரியை நிறத்து ப்ரோ என்னோட பர்சனல் லவ்ல வாழ்க்கையில தலையிடாதீங்க ப்ரோ வாழ்க்கையில உலக்கை விடவே மாட்டேன் உலக்கையா இருந்தா விடலாம் ஊதுபத்தியா இருந்தா விட முடியுமா நீ பேசாம ஜெயா 2 பிள்ளையோட நிறுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் நீ அடம் முடிக்க கூடாது ஆமா இப்ப புடியும் தள்ளிட்டாரு உடனே 2 பிள்ளையும் போயிருவாங்க அதெல்லாம் இல்ல 2 பிள்ளைலாம் இல்ல அவங்கள மாதிரி 5 ஆம்பளை பிள்ளை என்னைய மாதிரி 5 பொம்பளை அப்போ பிள்ளை நான் கண்டன லாரி வாங்க டிவி கட்டுவேன் எதுக்கு மாமா 10 பிள்ளை பெத்துக்கிறோம் ஜாலியா நம்ம ஊரே நம்மதான் ஒரு மாசத்துக்கு ஒரு பிள்ளை ஐயோ போதும்டா இதுதான் உன்கிட்ட உள்ள கட்ட வழக்கம் ஐயோ அண்ணனுக்கு செக்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏலே ஒண்ணே கொண்டே வருவோம்டா ஏன்டா என்னடா மாசத்துக்கு பின்னி எடுத்துருவேன் வயர் கூட மாதிரி 10 இல்ல மாமா நான் கணக்குல விட்டுட்டு 12 பிள்ளை ஒரு மாசத்துக்கு ஒரு பிள்ளை 12 பிள்ளை பெத்துக்கோ இன்னொரு பிள்ளைய விட்டு எடுத்துக்கிறோம் புது மண்டபத்துல போய் நல்ல பாண்டு பொம்மையை வாங்கிட்டு வந்து விட்டு எடுத்துக்கோங்க என் மாமா வந்து தெம்பா இருக்கிறதுனால நான் எத்தனை பிள்ளை வேணா பெத்துக்குவேன் தெம்பா
அதோட கேவலமாகவும் கேட்பேன், பேசாம இரு. அப்படி மன்னிச்சு விடலைன்னா சம்பளத்தில் 500 சேர்த்து கேட்குறேன். ஐயோ ஐயா, நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது நான் வந்து என்னமாவது பண்ணுவேன். என்ன குண்டி அணி விடுறா? ஏய் ஏய் ஏய், நான் என்ன பச்சை பிள்ளையா? இது உங்க லவ்வுக்கு ஒரு ஐயோ ஐயோ ஐயோ, உங்க லவ்வுக்கு ஒரு அளவு இல்லையா? பாத்ரூமுக்கு நோய் வரம்ன்றானே. ஏய் 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 ஏய், என் மாமனார் சொல்றாரு, ஏன் ஒரு சில பேர் வேற மாதிரிலாம் இருப்பாங்க. மாமன் புடுனர் மாமன். ஏய், பாத்ரூம்ல வந்து மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் போடி தேக்கே. ஐயோ ஐயோ, என்னது? ஐயோ அண்ணனுக்கு வெறி விட்டு போச்சே. ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே பொறுமனே போயிடுறா. அண்ணே 1000 ரூபானே சட்டை கிழிச்சு போடாதே. 1000 ரூபாய் போயிட்டு போறான் பாத்ரூமுக்குள்ள. பாத்ரூம்ல வந்து மாமா மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைப்பாருன்னு சொல்லுவாங்க. பாத்ரூமுக்குள்ள போல போறோம். அந்த போடு தேக்கையில கொஞ்சம் தொட்டு அந்த மாதிரி எதுவும் தேய்ச்சியா பிரியா? ஐயே, நான் தேய்க்கல. இல்ல உன் கையை தொடும்போது எனக்கு தடுப்பு ஏற்படுதாடி? ஐயோ, அதெல்லாம் இல்ல, அப்படி ஒரு நிலைமை வராது. சரியா, உன்னைய நான் குனிய வச்சுக்கிட்டு ஆமா, அவனால உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. குனிய வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை என்னமோ சொல்றாரு, என்ன? வேடிக்கை பார்த்துக்கிட்டு உன துணியெல்லாம் துவைப்பேன்னு சொன்னேன். அவன் கிடைக்க கண்டங்கிறவ. ஆமா, அவன் துணியை துவைட்டு கும்மி கும்மி போடு. நான் புழுந்து உளுந்து விடுறேன். நீ ஏன் புடிச்சு விடுற? நாங்க 2 பேருமே பாத்துக்கோடி, உன் வேலையை பாரும்போது. நானும் வருவேன்ல. நீ எதுக்கு ஊட ஊட வர? உன்னை வச்சு நாங்க என்ன பண்றது? நான் ஜெயா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் டெய்லி வெளியே போயிடுவேன். அவன் வெளியே போயிடுவா, நான் உள்ள வந்துருவேன். தலைவா, எதுக்கு வெளியே போறாரு மாமா? ஏய், இங்க வா முத. வெளியே போறேன்னா மாமா வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லல, வெளிய இருக்க போறேன்னு சொல்ல. வீட்டை விட்டு வெளியே வேலை போயிடுவாரு, நான் உள்ள வேலைக்கு வந்துருவேன். இப்ப சொல்ல முடியாது. அவன் நான் உன்னை பயமத்துறதுக்காக டெய்லி கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிறவனா. அவன் கட்டலுக்குள்ள படுத்துக்குவானா, நான் கட்டலுக்கு மேல படுத்துக்குவேனா? நீங்க 2 பேரும் படுத்து என்ன பண்ண போறீங்க? திராசு அளவு அப்போ அப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஐஸ சூம்பு. ஐஸ் ஐஸ் வண்டியே போங்கடா, உங்க லவ்ல தீவுலுக போடா. இவன் சரியா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் எங்கிட்ட நிம்மதியா போக முடியாது. என்னை சந்தேகப்படுறீங்களா? அவன் பெருச்சாளி மாதிரி வீட்டை பெருச்சுக்கிட்டே வருவேன். அவன் எப்படி இருந்தா என்னை சந்தேகப்படுறீங்களா? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே. நீ தண்ணியை ஊத்தி அழைச்சிட்டு போவடி. அகண்ட காலே தெரியுது. தாத்தா, கிழித்த ஓட்டு நீ தாண்ட மாட்டவன, நான் உருண்டுகிட்டு வந்துருவேன். சரியா, வரியா? ஒரு பெத்த தாய் மாதிரி நீ எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்னை மறந்துட்டு கரெக்டா இந்த மேல ஒண்ணு சரியா? 1000 பேர் ஒண்ணு சேரவா? சேர்த்து ஏய், இது போடுயா. ஐயே, எனக்கு வேண்டாம். சரியா அடியாய் இந்த கம்மண்டக்க அறுவாடு தூணி கீறி விட்டு வேண்டி. ஏய் வா. என்ன எனக்கு வேணாம். நம்மளால சொந்தமா வச்சு நம்மளால எதையும் நிவர்த்தி பண்ண முடியாது. வண்டியா இருந்தாலும் வாடகைக்கிட்ட ஓட்டுவேன், நிலமா இருந்தாலும் ஒத்திக்கிட்ட ஓட்டுவேன். சரியா, நம்மளுக்கு சொந்தமா நிலம வேணாம், வண்டி வேணாம்ப்பா. அப்பக்கப்ப எடுத்து ஓட்டிட்டு விட்டுறோம். அது நம்ம அதுமா டாடா சேர்ந்தா பரவாயில்ல, இது கண்டனர் லாரி. இதை வந்து உங்ககிட்ட வர அளவுக்கு ரோட்டில் என்னால திருப்ப முடியாது. மூச்சு திணறமுன்னு ஐயா பயப்படுறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ணேன். இது நிலந்து எனக்கு அண்ணி. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க மாமா. ஐயா, அவன் வரும்போது நீ மாஸ்க் போட்டுக்க. நான் சொன்ன மாதிரியே நடிக்கிறியே அப்படியெல்லாம் சொல்லியா? நான் அந்த மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றியே, சொல்லிட்டு சொன்ன மாதிரி. இப்ப வேணாம், நான் இப்ப ஐயோ இப்ப ஆளுங்களா இருக்காங்க. இப்ப நான் உள்ள மாத்திரை ஓட்டு இன்னும் வேலை செய்யல. இப்ப உள்ள கூப்பிட்டு மாத்திரை வேலை செய்யல. அப்படியே நீ மாலை போட்டு சேர்ச்சி மாத்திரையை போட்டு செஞ்சுட்டாலும். அண்ணே எதுக்கு நான் மாத்திரை போட்டிருக்க? ஏய், ஒண்ணுக்கு இருக்கவே முண்டை போட்டா தாண்டா வரும். பேசாம அவனை போய்கிட்டு ஏழை பயல. எப்படி தெரியுமா காதல்? இது கொஞ்சம் வாடி வாங்க மாப்பிள்ள. சார் போய்ங்க எந்த பட்டன் எதுனே தடவித்துறான்டா. கண்ணுல பால கரு புரு கரு ஒழுங்கா பாரு, செகல் அரைஞ்சு விடுவேன். இந்த பாட்டில் கொத்தா கரு புருன்னு இருக்காடா. எவன் குடி கட்டாலும் நீ வெத்தலையை மண்டுக்கிட்டே இரு. ஒரே தீ பிடிச்சாலும் மண்டுக்கிட்டு புடிச்சு ஆட்டுக்களை சூசி வச்சிருக்காருயா. வெத்தலை வச்சிருக்காதே. ஒரு ஊர்ல ஒரு பையன்
வெத்தலைச்சியை துப்பி துப்பி வைக்க கேன்ல இவரு ஆ, அவன் சைடில் நின்று அந்த பையன் ஏற்கனவே தண்ணி சாப்பிட்டு இப்படி பார்த்துருக்கேன். சரி. பவுண்ட் அவளை கலக்கி வச்சிருக்கேன் போல அப்படின்னு நினைச்சு ஆ, எடுத்து குடிச்சு விட்டேனே இவரு எங்க குடிச்சிட்டேன் வெத்தலை வச்சின்னு சொன்னோடனே அவனுக்கு வெட்டிருச்சு. சீ கருமோ. கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பாட வார்த்தல் என்ன சொல்லம்மா. கையில மைய அப்படிங்கிற மாமா அதை தொடக்க சொன்னேன். நான் கண்ணுல பாலை ஊத்தணும் பாட நீ ஒரே கூலே ஊத்துறிய. என்னை விட்டா தானடா ஊத்தும் கூலி ஊத்த வச்சு பல்வரசு பார்த்தா உன்னை சுதி ஆசா மன சுகம் பாடுது கூடி தரத்து பேச்ச வச்சு கண்ணத்தி பால் இன்னும் முழுசாகத்தான் அந்த முழுசாகத்தான். என்ன ஆடை உரிச்சிட்டு எங்கிட்ட கறியை கொண்டு போனாய். ஆமா அவங்க நூலகத்துக்கு போய் படிக்கிறாங்க, இவர் நாட்டுக்கு சாகிறது கயிறை தேடிக்கிட்டு இருக்காரு. மயிறு மைனை சட்டையை கழட்டி விட்டு பாம்பு சட்டையை கழட்டிட்டு அங்கே போய் பொன்னசல் போட போயிடுச்சு. வெரி குட் மிஸ்டர் சூம்பன முண்டை ஒன்னே நான்